Gpay யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுவீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோ தொடர்ந்து கடைசி வாட்ச் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த ஃபோன்பே, பேடிஎம் இவங்க தான் இந்த ரீசார்ஜ் பண்றது மூலமா கன்வீனியன்ஸ் ஃபீஸ்னு சொல்லி ₹1 3 வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா நம்ம ஜிபே, நம்ம கூகுள் ரொம்ப நல்லாவும்பா, காசே பிடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சந்தோஷமா அதுலதான் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் நிறைய பேர் அப்படி கன்வீனியன்ஸ் ஃபீஸ் இருந்தாலும் ஃபோன்பே, பேடிஎம்ல ரீசார்ஜ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை பேர் இந்த கன்வீனியன்ஸ் ஃபீஸ் எல்லாமே யூஸ் பண்ணியும் ஃபோன்பே, பேடிஎம்ல ரீசார்ஜ் பண்றீங்க? அண்ட் எத்தனை பேர் இது வரைக்கும் கூகுள் பே யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுவீங்க? அண்ட் எத்தனை பேர் கடையில போய் ரீசார்ஜ் பண்ணுவீங்க? ஸோ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கவுண்ட் பண்ணுங்க. ஜிபே யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்றவங்களுக்கு இப்போ ஒரு பேர் அதிர்ச்சி வந்து சொல்லலாம். ரீசெண்டாக நீங்கள் நியூஸ் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஜிபே யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்றது மூலமா கன்வீனியன்ஸ் ஃபீஸ் கிட்டத்தட்ட ₹1 3 வரைக்கும் சார்ஜ் பண்றதா வந்து நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் 2-3 டேஸா வந்து செக் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு இன்னும் அந்த கன்வீனியன்ஸ் ஃபீஸ் வந்து ஆட் ஆகல. அண்ட் சிலருக்கு வந்து ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பல பேருக்கு வந்து ஆட் ஆகல. ஃபியூச்சர் அப்படியே வந்து ரோல் அவுட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அவங்க கன்வீனியன்ஸ் ஃபீஸ் எல்லாத்துக்கும் ரோல் அவுட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளவு ஃபீஸ் பிடிக்கிறாங்கன்னா 0ல இருந்து 100 வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸ் வந்து பிடிக்கிறது இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது அதில் எந்த ஒரு பிளான் மேக்ஸிமமே வந்து கிடையாது. ஸோ அது வேஸ்ட். அதுக்கு ₹0 கொடுத்தா என்ன, கொடுக்காம இருந்தாங்க. அந்த ₹100 200 வரைக்கும் நீங்க ரீசார்ஜ் பண்றது மூலமா உங்களுக்கு ₹1. அதுலயும் வந்து மேக்ஸிமம் பிளானே வந்து கிடையாது. இப்போ ஜியோலாம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2GB per day 209 வந்து ஸ்டார்டிங்கா இருக்கு. ஒரு மாசத்துக்கு அந்த 28 நாளைக்கு ₹200 300 நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க உங்களுக்கு ₹2 வரைக்கும் கன்வீனியன்ஸ் ஃபீஸ் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ அதுலயும் வந்து மேக்ஸிமம் வந்து ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க. அண்ட் மேக்ஸிமம் அந்த ₹3 300 மேல ரீசார்ஜ் பண்றவங்களுக்கு தான் வந்து அந்த ₹3 ரீசார்ஜ் ஃபீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து பண்ணுவாங்க. அதில் தான் வந்து அந்த ₹3 அள்ளி எடுத்துட்டு போறாங்க இனிமேல். ஸோ கூகுள் ரொம்ப நாள் நல்லவனா இருந்த இப்போ கெட்டவனமா இருந்துட்டேன். ஸோ அவங்க பண்றத மாதிரியும் நீயும் பண்ணிட்ட. ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்னிலிருந்து. ஸோ தப்பு பண்ணிட்டீங்க சிவாஜி, அப்படிதான் வந்து சொல்லணும். கூகுள் பே மறுபடியும் நீங்க வாபஸ் பெற்று பழையபடி ஃப்ரீயா வந்து கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஃபோன்பே, பேடிஎம் மட்டும் இங்கேயாவது வருவாங்க. நீங்களும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை மறந்துட்டு நாங்க பேசாம கடைக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். எஸ், இனிமேல் நீங்க கடையிலே போய் ரீசார்ஜ் பண்ணிக்க. இந்த ₹1 2 3 எதுக்கு தேவையில்லாத கன்வீனியன்ஸ் ஃபீஸ் யாரோ ஒருத்தர் கொடுக்குறீங்க. ஸோ கடையில் போய் ரீசார்ஜ் பண்ணுங்க. 209 சொல்லுங்க, 350 சொல்லுங்க, அண்ட் 430 இந்த மாதிரி வந்து அந்த பிரைஸ்க்கான அமௌண்ட் எக்ஸாக்டா நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ₹2 3 வரைக்கும் ரொம்பவே மிச்சமா இருக்கும். ஏன்னா நம்ம பல பேர் இந்த ஜிபே, ஃபோன்பே இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி கடையில் தான் வந்து ரீசார்ஜ் பண்ணிருந்தோம். ஸோ அந்த பழக்கம் மறுபடியும் வரப்போகுது இவங்க பண்ற இந்த தப்புனால. ஸோ கன்வீனியன்ஸ் ஃபீஸ் ரீசார்ஜ் கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தவறு தான். இது வந்து நீங்கள் கொடுக்காம இருந்திருக்கும். ஸோ நிறைய யூசர்ஸ் பேஸ் இனிமேல் நீங்கள் ஜிபே யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க. அண்ட் இன்க்ளூடிங் நானும் தான் ஜிபே யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ண மாட்டேன். சில பேர் வந்து சொல்றாங்க மை ஜியோ, ஏர்டெல் தேங்க்ஸ் யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணலாம், கன்வீனியன்ஸ் ஃபீஸ் வராதுன்னு சொல்றாங்க. என்னதான் மை ஜியோ, ஏர்டெல் யூஸ் பண்ணாலும் நீங்கள் யூபிஐ பே பண்ணும்போது அங்கே ரீடைரக்டா அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே வந்து இன்னும் ஆக்சுவலி கன்வீனியன்ஸ் ஃபீஸ் ஆட் ஆயிருந்ததுன்னா வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் மை ஜியோ ஆப்ல வந்து இல்லை இருக்கு அப்படின்னு சொல்லி 100% சொல்லியிருக்க முடியும். பட் நிறைய பேர் சொல்றது படிச்சு பார்க்கும்போது மை ஜியோலையும் தேங்க்ஸ் ஆப்லையும் யூஸ் பண்ணி பண்ணா வராதுன்னு சொல்றாங்க. அது எப்படி வராம இருக்கும்? ஸோ செக் பண்ணி பார்ப்போம். எனக்குன்னு வைடா வந்து ரோல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே ஸோ மை ஜி ஆப்லையும் யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணா கன்வீனியன்ஸ் ஃபீஸ் ஆட் பண்றாங்களா இல்ல ஆட் பண்ணலையான்னு சொல்லி உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு வந்து அப்போ வந்து பெட்டரா இருக்கும். ஸோ நம்ம ஜிபே யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணலாமா இல்ல அவங்க டிஃபால்ட்டா கம்பெனி கொடுக்குற ஆப்ஸ்ல யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டரா வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே ரோல் அவுட் பண்ணியிருந்தா தான் நமக்கு வந்து அது ஒரு சரியான பதில் வந்து கிடைக்கும். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து ஷோ ஆகுது. அண்ட் அந்த ஒரு சில பேர் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜிபே யூஸ் பண்ணாம மை ஜியோ ஆர் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் யூஸ் பண்ணி அல்லது வி ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க அந்த யூபிஐ மெத்தட் யூஸ் பண்ணி வந்து பே பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ₹749 அந்த ₹749 தான் வந்து எடுக்கிறாங்களா இல்ல ₹3 எக்ஸ்ட்ரா சேர்த்து ₹752 எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா என்னோட 100% வந்து கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இன்னும் ரோல் அவுட் ஆகல எல்லாத்துக்குமே, அதனாலதான் வந்து சொல்றேன். ஸோ யூசர்ஸ் நீங்க சொன்னாதான் மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இன்க்ளூடிங் எனக்கே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மற்றவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பழையபடி இந்த கன்வீனியன்ஸ் ஃபீஸ் எல்லாம் வந்து பே பண்ண தயாரா இல்லைன்னா தாராளமும் நீங்க கடையில போய் ரீசார்ஜ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு உதவியா இருக்கும். அண்ட் நீங்களும் வந்து அந்த ₹2 3 வந்து அதை வேஸ்டா போகாம இருக்கலாம். ஸோ நீங்க பெட்டர் போய் கடையில ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் மேபி இந்த கூகுள் இந்த மாற்றத்தை வந்து திருப்பி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லதே நடக்கும்னு சொல்லி நம்புவோம். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண விடுங்க இந்த வீடியோவை.